எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா தூதுவளையை பார்க்க போகிறோம். தூதுவளையோட நன்மை மற்றும் பயன்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. தூதுவளை நோய்களை போக்கும் தூதுவன்னு சொல்லுவாங்க. இதோட தாவரவியல் பேர் சோலனம் ட்ரிலோபாட்டம். இதோட குடும்பம் சோலானாசியா. இது ஒரு கொடி வகையில் தான் இருக்கும். இது சின்ன சின்ன முள் நிறையா முள் இருக்கும், சின்ன சின்னதாகவே இருக்கும், உருண்டை வடிவில் இருக்கும். இந்த சிவப்பு பூ இருக்கும். சிவப்பு அதாவது ஊதா கலரில் பூ இருக்கும். பழம் சிவப்பு கலரில் இருக்கும். இது சின்ன தண்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. இலை முழுவதும் அங்கங்கே முள்ளாக தான் இருக்கும். இது பழம் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்குன்னு நம்ம சொன்னோம். இது தண்டு முழுசாகவே முள்ளாக தான் இருக்கும். தாவரங்களில் செடி வகை மர வகை தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். கொடி வகையிலையும் மருந்தாக பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கொடி வகையில் மருந்தாக பயன்படும் என்ன உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வேலிகளில் தான் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த செடி வகையானது தூதுவளையில் இருமல், சளி, சுரம் போன்ற கப நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. தூதுவளை மூலிகையை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த இலைகளை கொண்டு சட்னி, துவையல், ரசமாக கூட செஞ்சு சாப்பிட்லாம். இது காது பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சரி செய்யும். குளிர்காலங்களில் நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த இலைகளை போட்டு காய்ச்சி கூட குடிக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் சளி, இருமல், செரிமான பிரச்சனை முதற்கொண்டு சரியாகும். ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கும் இரைப்பை நோய் சரி செய்யும். குளிர்காலங்களில் சட்னி, துவையல் செஞ்சு சாப்பிட்டா கூட தூதுவளை இலையை சாறு புழிஞ்சு சேர்த்து குடிக்க சொல்லலாம். நுரையீரல், மூச்சுக்குழாயில் உள்ள சளியை வெளியேற்றும் தன்மையை கூட கொண்டது. இதோட பழங்களெல்லாம் பார்த்து எடுத்து வச்சு கூட தெரிஞ்சவங்களுக்கு, நண்பர்களுக்கு எடுத்து வச்சு கொடுங்க. தோட்டங்களில் தான் அதிகமாக இருக்கும். மாடி தோட்டத்தில் கூட வளர்த்து வைங்க. எல்லா செடியும் துளசி, ஓமத்தலையெல்லாம் வளர்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இதையும் சேர்த்து வளர்த்து வைங்க. கற்பூரவல்லியெல்லாம் வளர்க்குறோம்ல, சின்ன சின்னது எல்லோரும் வளர்த்துட்டு வருவீங்க, வீட்டில் வளர்ப்பீங்க. ஒரு சிலர் வளர்ப்பாங்க, ஒரு சிலர் கடையில் வாங்கிக்கிடுவாங்க. அதே போல் நீங்கள் தோட்டத்தில், மாடி தோட்டத்திலலாம் வளர்க்குறவங்க ஒரு சின்ன மண் தொட்டியில், பூந்தொட்டியில் வச்சு நீங்கள் நட்டு விட்டிங்கனாலே போதும். ஒரு குச்சியை ஊண்டி நட்டு விட்டிங்கனாலே போதும். இந்த தூதுவளை எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டாக இதாக கொடுங்க. தூதுவளை காயை வெயிலில் காய வச்சு பொடியாக்கி கூட வச்சுக்கோங்க. இது என்ன, இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உடல் வலி, தலைப்பாரம் வரும்போது கொஞ்சோண்டு பொடியை அரை டம்ளர் வெந்நீரில், அதாவது சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அரை டம்ளர் சுடு தண்ணியில் கொஞ்சம் பொடியை கலந்து, அரை டீஸ்பூன் அளவுக்கு, சும்மா உங்களுக்கு தெரியும்ல, அரை டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக கலந்து குடிக்கலாம். இதை சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் சளி, இருமல்லாம் தேடுவாங்க, வழியே தேடுவாங்க கிராமங்களில். இது தூதுவளை எல்லாம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்போல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது எதுக்கு அது அப்படின்னு நினைக்கும். அதே போல் அந்த இலையெல்லாம் பிடுங்கக்குள்ளே படாத பாடு போட்டாச்சு, கையெல்லாம் முள் குத்திருச்சு. சிசர் வச்சு கட் பண்ணுவாங்க. வெறும் இலை, இந்த குச்சி முழுவதும், தண்டு முழுவதும் முள்ளாக தான் இருக்கும். இலைகள்லேயும் முள் தான் இருக்கும். சின்ன சின்ன இலைகளில் முள் இருக்குது. அது கொஞ்சம் பிடுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பறிக்கிறதுக்கு. இப்போ பெரும்பாலும் சாப்பிட்டோன்னே வெத்தலை போடுற பழக்கம் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த அசைவ சாப்பாடு உணவுலாம் சாப்பிட்ட அப்புறம் அந்த வெத்தலையை போடுவாங்க. அதோடு அந்த தூதுவளை இலையும் சேர்த்து மென்னோம்னா நமக்கு உடம்புல செரிமானத்தன்மையை அதிகரிக்குது. அதாவது செரிமானத்தன்மையை அதிகரிக்குது, கபத்தை அறுக்குது, சளி பிரச்சனை, இருமல் பிரச்சனை, தொந்தரவெல்லாம் சரி செய்யும். தூதுவளை எல்லார் வீட்லேயும் வச்சு வளங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. தெரிஞ்சவங்களுக்கு எல்லா விதமானதும் தெரியும். அதனால் இயற்கையான பொருட்களை நீங்களே வீட்லேயே வளர்க்க பாருங்கள். துளசி, கற்பூரவல்லி, அதே போல் இந்த தூதுவளையை ரசமாக வச்சு கூட சாப்பிடுங்க. நான் வச்சு சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. தூதுவளை இலையெல்லாம் போட்டு ரசமாக வச்சு சாப்பிடுங்க. உடலை ஹெல்த்தாக வச்சுக்கோங்க. மழை காலத்தில் அதிகமான தேவைப்படுது. ஓகே, நன்றி.